ரூத்துவின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 18வது வசனத்தை ஒருவர் வாசிங்க. அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம் என்னமாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் பொறுத்து. அந்த மனுஷன் இன்றைக்கு இந்த காரியத்தை முடிக்கும் முன் இளைப்பாறவே மாட்டான் என்று சொன்னாள். அல்லேலூயா, அல்லேலூயா. சொன்னது யார் என்றால், யார்? நகோமி என்கிறதான உன்னதமான ஒரு தாயார் சொல்லுகிறாங்க. யார்கிட்ட சொல்றாங்க? ரூத்துவிடத்துல சொல்லுகிறாங்க. இந்த சம்பவம் நமக்கு நல்லா தெரியும். இருந்தாலும் ஆவியானவர் நமக்கு என்ன சொல்லுகிறார் அதை கொஞ்சம் கவனிக்கணும். வேதம் தெளிவாக சொல்கிறது. இங்க ரூத்துவிடத்தில் இந்த நகோமி என்கிற மாமியார் சொல்லுகிறார், மக்களே நீ கொஞ்சம் பொறுமையா இரு. இது சொல்ல காரணம் என்ன? இந்த ரூத் என்கிறவள் தேவனை அறியாத ஒரு குடும்பத்தில் பிறந்து வளர்ந்தவளாக இருந்தாலும் இவள் ஒரு இடத்துல திருமணமாகி வருகிறாள். திருமணமாகி வரும்போது பல எதிர்பார்ப்புகளோடு வாரா, பல கனவுகளோடு வாரா, பல எண்ணங்களோடு வாரா, பல எதிர்பார்ப்பு, பல ஆசீர்வாதங்கள் இருக்கும் என்கிற நம்பிக்கையோடு தான் வாரா. இவனை திருமணம் பண்ணிட்டா நான் நல்லா இருப்பேன் அப்படிங்கிற எண்ணத்தில் தான் வந்தான். ஆனால் வந்த இடத்துல என்ன ஆகி போச்சுன்னா, காரியம் எப்படி ஆயிடுச்சு? மாறுதலாய் முடிஞ்சிச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. காரியம் எப்படி முடிஞ்சிச்சு? அவன் நினைச்சதுக்கும் இங்க நடந்ததுக்கும் நேர்மாறலாயிடுச்சு. இந்த கால வேளையில ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க என்ன எதிர்பார்த்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீங்களோ எனக்கு தெரியாது. ஆனா உங்க காரியங்கள் ஒருவேளை நேர்மாறலா இருக்கலாம். அல்லேலூயா. நம்ம இயேசுவை நினைச்சது ஒண்ணு. நான் இயேசுவை நம்பி வந்தோம்னா என் காரியங்கள்லாம் நலமாயிரும், ஜெயமாயிரும், என் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கு, எனக்கு ஒரு குறை வராது, அப்படி இப்படின்னு சொல்லி நம்ம பெரிய கனவோடு வந்திருப்போம். ஆனா இப்ப நம்ம கனவெல்லாம் எப்படி இருக்கு? நேர்மாறலா இருக்கலாம். இவ்வளவு கஷ்டம் இருக்குன்னு தெரியாது, இவ்வளவு நஷ்டம் வரும்னு தெரியாது, இவ்வளவு பாடுகள் வரும்னு தெரியாது, இவ்வளவு போராட்டம் வரும்னு தெரியாது, இவ்வளவு நிந்தர்கள், இவ்வளவு அவமானம் வரும்னு தெரியாது. நான் நினைச்சு வந்தது வேற, இங்க நடந்தது ஒன்னாய் போயிட்டேன்னு சொல்லுகிற அந்த எண்ணத்தோடு இந்த இடத்துல நிறைவேறி இருக்கலாம். ஆவியானவர் அதைத்தான் இந்த காலவேளை என்னோடு கூட இடைப்பட்டார். அல்லேலூயா. என் பிள்ளைகள் நினைத்து வந்த காரியம் வேற, இங்க நடந்து கொண்டு இருக்கிற காரியம் வேற. எத்தனை பேர் அதை உணர்ந்துருக்கீங்க? எத்தனை பேர் இது புரியுது? இப்போ எத்தனை பேர் நம்ம நல்ல காரியத்தெல்லாம் எதிர்பார்த்து வந்திருப்போம், நிறைய காரியத்தை இயேசப்பாவை எதிர்பார்த்து வந்திருப்போம். விசுவாசத்துல, நம்பிக்கையில எனக்கு இயேசு செய்வார், என்ன கைவிட மாட்டார், அப்படி இப்படிலாம் பெரிய சவால்லாம் விட்டுட்டு இருந்திருப்போம். ஆனா இப்ப எல்லாம் எப்படி இருந்தா தலைகீழா போயிட்டு 4 பேர் நம்மளை பார்த்து பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு ஆளாயிட்டு. என்ன இயேசு இயேசு இயேசுன்னு போன, நம்ம கோயிலை விட்டுட்டு அங்க போன, நம்ம தெய்வத்தை விட்டு நீ அங்க ஓடி போன, இப்போ என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லி நம்மளை பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு இப்ப நம்ம நிலைமை இருக்கு அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆண்டவரே, அவங்களதான் நம்பி வந்தேன், நான் வந்தா எல்லா ஆசீர்வாதம் வந்துடும் தானே வந்தேன், என் வியாதி குணமாயிரும், என் பிரச்சனை நீங்கிரும், என் போராட்டம் விலகிரும், நான் நல்லா இருப்பேன், ஆசீர்வாதமா இருப்பேன், என் கணவன் மனைவி பிள்ளைகளுமா நாங்கள் சந்தோஷமா இருப்போம், எல்லாருக்கும் முன்னாடி நாங்கள் தலைநிமிர்ந்து நிற்போம் அப்படின்னு நான் நினைச்சோம். இன்னைக்கு என் நிலைமை எப்படி இருக்கு? எல்லாருக்கும் முன்பதாகும் நான் தலை குனிஞ்செல்லாம் நிற்கிறேன். நான் நினைச்சு வந்த காரியம் இன்னைக்கு நடக்கலையே, இப்ப நேர்மாறலாட்டம் இருக்கு அப்படிங்கிற சூழல்ல நீங்க இருக்கலாம். இப்படி இருந்தவள் தான் யாரு? ரூத் என்கிறவள். அல்லேலூயா, அல்லேலூயா. என்ன நிலைமை மாறிட்டு அப்படின்னு சொன்னா, அவ திருமணமாகி வந்த உடனே முதல் அடி என்னன்னா, அவன் மாமனார் இறந்தான். அல்லேலூயா. முதலாவது அவனோட மாமனார் இறந்தார், இரண்டாவது அவருடைய கணவனுடைய சகோதரனும் இறந்தான், மூன்றாவது அவளுடைய கணவனும் இறந்தான். இப்போ எல்லா விஷயத்திலும் ரொம்ப வேதனையோடு ஆயிட்டான். ஐயோ, நான் நல்லா இருக்கலாம்னு நினைச்சு வந்தேன், கபால சங்கர தூர நான் ஆசீர்வாதமா இருக்கணும்னு நினைச்சு வந்தேன்.
ஒரு குறைவில்லாம இருக்கலாம்னு நினைச்சு வந்தேன். வந்த இடத்துல எல்லாமே எனக்கு அடியாக இருக்குது, எல்லாமே எனக்கு தோல்வியாக இருக்குது. நான் நினைச்ச காரியம் ஒன்றுமே நடக்கலையே. இப்ப நான் வேதனையும் கண்ணீருமாய் பாடுகளோடு தானே இருக்கிறேன். ஏன் ஆண்டவரே எனக்கு இந்த பாடுகள் அப்படின்னு நீங்க இப்ப கேட்கலாம். இதுதான் அவனும் கேட்டிருப்பாள். நான் எதிர்பார்த்த காரியம் ஒண்ணுமே எனக்கு நடக்கலையே, எல்லாமே மரணம் 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 ஆயிட்டேன். இப்ப எல்லாரும் எங்களை பரியாசம் பண்ணக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிட்டேன். இனி நான் எப்படி என் தகப்பன் வீட்டுக்கு போவேன்? இனி எப்படி என் தாய் வீட்டுக்கு போவேன்? இனி எப்படி என் ஃப்ரெண்ட்ஸுக்கு நான் முடிப்பேன்? நான் எத்தனை பேருக்கு என்ன சவாலும் விட்டேன். எல்லா சவாலும் இன்னைக்கு ஒண்ணுமே பண்ண முடியாத நிலைமை ஆயிட்டேன். அவர்கள் என்னை பார்த்து பரியாசம் பண்ணக்கூடிய அளவுக்கு நான் இப்ப ஆளாயிட்டேனேன்னு சொல்லுகிற ஒரு வேதனை யாருக்கு இருந்திருக்கான்? யாருக்கு இருந்திருக்கான்? சந்தோஷமற்றவங்க யாருக்கு இருந்திருக்கான்? ரூத்துவுக்கு இருந்தது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆனால் இப்போ எல்லாராலும் கைவிடப்பட்ட நிலைமையில தான் ரூத்து நிற்கிறாள். எல்லாரும் யாரையெல்லாம் நம்பி வந்தாலும் அத்தனை பேரையும் இவ கைவிட்டாச்சு. அத்தனை பேர் இப்ப ரூத்தை கைவிட்டாச்சு. இவ தனிமேல நிற்கிறாள். இந்த தனிமேல நிற்கும் பொழுது அவளுக்கு துணையா இருந்தது ஒரே ஒரு நபர் தான். யார் அவள்? மாமியார் ஆகிய நகோமி மாத்திரமே. கரங்களை தட்டி கத்தரை உற்சாகமாக இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. இந்த கண்மலையானவரே என்னை காக்கும் தெய்வம் நீரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. வல்லமை மாட்சிமை நிறைந்தவரே மகிமைக்கு பாத்திரரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா, ஆராதனை ஓ ஜீசஸ், ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எந்த உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜாணி செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜாணி செய்த ஆமென் எண்ணி துதித்திடுவேன். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ஆராதனை உமக்கே. உற்சாகமாய் உங்களுக்கு ஆனந்தம். ஆராதனை உமக்கே, ஆராதனை கைகளை தட்டி ஓ ஜீசஸ், ஓ நமோ சம்பவா. ஆராதனை உமக்கே, இயேசுவா. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. எல்லாரும் ரைட்வார். ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. அல்லேலூயா. ரூத் இப்ப திக்கற்ற நிலைமையில நிற்கிறா. வீட்டுக்கும் போக முடியாது, நான் இருக்கிற இடத்துல சந்தோஷமா இருக்க முடியாது. எல்லா சந்தோஷம் அவளுக்கு போயிட்டு, எல்லா நிம்மதியும் அவளுக்கு போயிட்டு, கலகலப்பா இருந்ததான முகம் மாறி போச்சு. இப்ப துக்க முகத்தோடு இருக்கிறாள். என்ன செய்வதுன்னு தெரியாத நிலைமையில இருக்கிறாள். எல்லாவற்றையும் இழந்து நிற்கிறாள். முடிவிலே ஒரே ஒரு சப்போர்ட்டை மட்டும் பார்க்கிறேன், அதுதான் நகோமி. அல்லேலூயா. அப்படியானால் நீங்கள் நானும் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? நீ எல்லாவற்றையும் இழந்து தரித்திரமான சூழ்நிலை நின்றாலும், நீ நம்பினவர்கள் அத்தனை பேர் உன்னை கைவிட்டாலும், நீ எதிர்பார்த்த காரியங்கள், ஆசீர்வாதங்கள், நன்மைகள் எதுவுமே நடக்காமல் இருந்தாலும், என் ஜீவனுள்ள தேவன்
உன்னை ஒரு நாள் தனிமையா விட மாட்டார். உன்னை ஒரு நாள் தனிமையா விட மாட்டார். உன்னை திக்கற்று போக முடிய விட மாட்டார். உன்னை திசை கட்டு போக முடிய விட மாட்டார். ரூத்துவை தனிமை விட்டது கிடையாது. அவளை திக்கற்று போக முடிய செய்தது கிடையாது. ரூத்துவே பயப்படாதே, நீ தனிமையில் நிற்கிறது நான் பார்க்கிறேன். நீ தனிமையில் அழுது கொண்டிருக்கிறத நான் பார்க்கிறேன். உன் சூழ்நிலையை நான் பார்க்கிறேன். நீ நம்பி வந்தது உன் காரியம் ஒன்றுமே நடக்கவில்லை என்று நீ பயப்படாதே. நீ தனிமை அல்ல, நான் உன்னோடு கூட இருக்கிற கர்த்தர். நான் உனக்காக யாவையும் செய்து முடிக்கிற கர்த்தர். ஒரு துக்க நாட்களை நான் முடிப்பேன். ஒரு துயர நாட்களை நான் முடிப்பேன். நீ பயப்படாத ரூத்துவே, பயப்படாதே. உனக்குன்னு ஒரு ஆதரவுக்காக, உனக்குன்னு ஒரு சப்போர்ட்டுக்காக, உன் குடும்பத்தில் எல்லாரும் இழந்து போயிட்டான்னு சொல்லி கவலைப்படலையா? பயப்படாத. உனக்காக ஒரு சப்போர்ட்டுக்காக உன் மாமியை நான் உயிரோடு வைத்திருக்கிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அந்த மாமியை இவன் இருக்க பிடிச்சுக்கிட்டான். மாமி சில ஆலோசனை கொடுத்தாங்க. உங்க வீட்டுல போய் வேற கல்யாணம் பண்ணிக்கிட்டு நீ சந்தோஷமாயிரு மக்களே அப்படின்னு சொல்ல போது சொன்னா, போக மாட்டோம் மாமி, போக மாட்டோம் மாமி, உங்களையே அண்டி இருப்பேன், உங்களையே நான் சார்ந்திருப்பேன். எந்த காரணத்தை கொண்டோம் நான் இனி எங்க வீட்டுக்கு போக மாட்டேன், போக மாட்டேன், உங்களையே சார்ந்திருப்பேன்னு சொல்லிட்டா பாருங்க. அப்படியான என்ன ஒரு தேவ பிள்ளைக்கு அடைக்கலமே, அந்த ரூத்துவுக்கு அடைக்கலமே யாருதான்? மாமியாகிய நகோமி தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படியானா இந்த கால வேளையில உங்களை தேவன் தனிமை விட மாட்டார். உன்னை திசை கட்டு போக முடிய விட மாட்டார். எத்தனையோ காரியங்கள் நீங்க நம்பி வந்த காரியங்கள் ஒன்றுமே நடக்காமல் இருந்தாலும் இதுவரை நடத்துகிறவர் இன்னும் நடத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்ப மாமியோடு சேர்ந்தே இருக்கிறார். மாமி சொல்றாங்க, மக்களே நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கேன். மாமி என்ன கஷ்டம் நஷ்டம் வந்தாலும் உங்க கூட தான் இருப்பேன், உங்களை விட்டு நான் நினைச்ச மாட்டேன், போகவே மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த மாமியோடு கூட இருந்து அவ்வளவு கஷ்டத்தையும் அவ்வளவு பாடுகளையும் அவ்வளவு அவமானத்தையும் அவ்வளவு நிந்தைகளையும் யார் அனுபவிக்கிறார்? மருமகளாகிய ரூத் அனுபவிக்கிறார். மருமகளாகிய ரூத் அனுபவிக்கிறார். ஆனால் அந்த அனுபவத்தில் அவ என்ன செய்தார் தெரியுமா? சந்தோஷமா அனுபவிச்சார். அல்லேலூயா. கஷ்டத்தை கூட சந்தோஷமா அனுபவிச்சார். கடைசியாக அவர் சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம இருந்த போது கொஞ்சம் கொஞ்சமா அந்த கதிர்களை பொறுக்கிறதுக்கு போனா பாருங்க. ஒண்ணுமே கதிரை பொறுக்க தெரியாதவன் கதிரை பொறுக்க ஆரம்பிச்சுட்டான். மாமி பயப்படாது மாமி, நீங்க எங்க படுத்துருக்கீங்களோ அங்க நான் படுத்துக்கிறேன், நீங்க எங்க இருக்கிறீங்க அங்க நான் இருக்கிறேன், நீங்க என்ன சாப்பிடுறீங்க அங்க சாப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, மக்களே சாப்பிடுறது கூட வழி இல்லை. மாமி சொல்லலாம் சாப்பிடுறது கூட வழி இல்லை. அப்ப சொன்னா, பரவாயில்ல நீங்க வீட்டுல இருங்க மாமி, நாம என்ன செய்யறேன், கதிரை பொறுக்கிட்டு வாங்க. கதிரை பொறுக்க போயிட்டா பாருங்க. கதிர் பொறுக்க தெரியாதவ கதிர் பொறுக்க போயிட்டா, ஒண்ணுமே தெரியாதவ கதிர் பொறுக்க போயிட்டா. அங்க போய் கதிரை பொறுக்கிட்டு நிற்கிறான். மாமி வேண்டாம் வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் இவ போயிட்டா. அங்க போய் கொஞ்சம் கதிரை பொறுக்கிட்டு இருக்க. அந்த கதிரை பொறுக்கிற வேளையில அந்த வயலுடையதான சொந்தக்காரர் இருக்கான் பாருங்க. அவன் யார் தெரியுமா? போவாஸ். அல்லேலூயா, அல்லேலூயா. சந்தோஷமா சொல்லுங்க அல்லேலூயா. அந்த போவாஸ் இவளை பார்த்துட்டான். பார்த்துட்டு அவ கதிர் பொறுக்கிற லட்சணத்தை பார்த்தான் பாருங்க, கதிர் பொறுக்கிற ஸ்டைலை பார்த்தான் பாருங்க. அவ எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிட்டான். இவளுக்கு இந்த கதிர் பொறுக்கிறதுக்கும் சம்பந்தமே இல்லை. அல்லேலூயா. சில பிள்ளைகளாவது என்ன செய்யும், கதிர் பொறுக்க போற நேரத்துல சுத்தி முத்தி பார்த்து கூட ரெண்டு அதிகட்டமா தூக்கிட்டு வந்தோம். இவன் அதுக்கு லைக்கில்ல, எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்தான். இவனுக்கு வேற ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சிட்டு நேரம் அவட்ட போனான். சொன்னா, என்ன நான் கொஞ்சம் அதிகட்டமா தாரேன், இந்த வார்க்கோதுமை உனக்கு தாரேன், நீ நேரம் மாநிட்ட போய் இதை கொண்டு போடு. சரியா? நீ போகும்போது வெறுங்கையா போயிடாத, நீ கொண்டுட்டு போனா. எனக்கு ஒண்ணும் தெரியாது பார்த்தீங்களா? ஒண்ணும் தெரியாதவளுக்கு அவன் எல்லாம் கொடுத்து அனுப்பிச்சான். இங்க மாமி என்ன செய்யறாங்கன்னா, நகோமி அப்படியே எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறான். மருமகா அப்படியே வயல்ல போய் கதிர் பொறுக்க போனாலே என்னாச்சோ யாதாச்சோ அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன் மருமகளுக்காக மாமியார் நல்ல சோ பண்ணிருப்பாங்க.
ஆண்டவரே பிள்ளைக்கு எந்த நோய் நொடி வந்துடக்கூடாது, எந்த ஆபத்து வந்துடக்கூடாது, வெயில் அடிக்க அடியில் கறந்துடக்கூடாது. நல்லா எல்லாமோ ஜோம் பண்ணியிருப்பாங்க, வீட்டிலேருந்து ஜோம் பண்ணியிருப்பாங்க. ஜோம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த அம்மா இந்த மருமகளை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்க. போனவைன்னு வரலையே, போனவைன்னு வரலையே, போனவைன்னு வரலையேன்னு எதிர்பார்க்குறாங்க பாருங்க. அப்படி இவன் வரும்போது எதிர்பார்த்துட்டு இருக்கிற அந்த நேரம் பார்த்து இந்த மருமகளாகிய ரூத்து அப்படியே 6 படி வார்கோதுமையோடு வீட்டுக்கு வாரா. கதிரை பொறுக்க போனவன் 6 படி வார்கோதுமையோடு இணைச்சிரா. அப்படியே வீட்டுக்கு வாரா. வீட்டுக்கு வந்த உடனே மாமியார் டக்குன்னு பார்த்துட்டான். பார்த்த உடனே கேட்கிற மருமகளே, இது என்னது, இது என்னது மக்களே அப்படின்னு அவ எல்லா விவரத்தையும் சொல்றான். அப்பதான் மாமியார் கேட்கிறா, நீ போனையே அந்த வயல்ல போய் கதிர் பொறுக்க போனியே, என்னென்ன விசேஷம் மக்களே, உனக்கு இது புது அனுபவம் இல்ல, உனக்கு இது புது அனுபவம் இல்ல, போனையே அங்க என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு சொல்லி யார் யார்கிட்ட கேட்கிறா? மாமியார் யார்கிட்ட கேட்கிறா? மருமகிட்ட கேட்கிறா. மருமகளும் தெளிவாக சொல்கிறார். என்ன சொல்கிறார்? 17வது வசனத்தை வாசிங்க. மேலும் அவர், நீ உன் மாமியார் அண்டைக்கு வெறுமையாய் போகாதபடிக்கு சொல்லி 6 படி வார்கோதுமையை எனக்கு கொடுத்தார் என்றாள். அல்லேலூயா. என்னாச்சு மக்களே, நீ போன காரியம் என்னாச்சு, இந்த வயல்ல என்னாச்சு, என்ன நடந்துச்சு, என்ன ஏதுன்னு எல்லா விவரத்தையும் சொல்லி கேட்ட உடனே அவ தெளிவா சொல்றா. என் அன்பின் தேவச்சனமே, இதுதான் ஒரு குடும்பத்துல இருக்கணும். ஒரு கணவன் மனைவி அப்படிங்கிற உறவுல இந்த அன்பு கலந்து இருக்கணும், இந்த ஐக்கியம் கலந்து இருக்கணும், இந்த ஒற்றுமை கலந்து இருக்கணும். மருமகளை அப்படியே வேலைக்கு அனுப்பிக்கிட்டு மாமியார் தின்னு படுத்து உரைக்கல, அந்த மருமகளை எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தா. மருமக வந்த உடனே என்ன நடந்து மக்களே, அங்க என்ன விசேஷம், என்ன ஏது விவரத்தை சொல்லுன்னு சொல்லி கேட்டா பாருங்க. கேட்டதுக்கு அவன் மருமக பதில் சொன்னா பாருங்க. இதுதான் குடும்பம். கரங்களை தட்டி கர்த்தரை மையப்படுத்துமா? அப்படியானா என்ன, ஒரு வீட்டுல இருக்கிற மாமியாரா இருந்தாலும் மருமக எப்படி இருக்காளோ, போனாலே தண்ணி குடிச்சாலா, சாப்பிட்டாலா, வெயில் இருந்துச்சு, பிள்ளைக்கிழ விழுந்துட்டாலும் அப்படின்னு ஒரு கலக்கம் இருந்தாலும் அந்த மருமகளுக்காக அவ தேவ சமத்துல ஜெபம் பண்ணியிருப்பான். அல்லேலூயா, அல்லேலூயா. இதுதாங்க ஒரு குடும்பம். நம்ம ஆசீர்வாதம் வேணும்னா, நம்ம எதிர்பார்த்த நன்மைகள் வரணும்னா, நம்ம எதிர்பார்த்த காரியம் நம்ம குடும்பத்தில் நடக்கணும்னா, அங்க ரூத் வந்துட்டா. வந்தவளுக்கு எல்லாமே நஷ்டம் தான். ஆனாலும் இனி ஒரு ஆசீர்வாதம் தொடங்குறதுக்கு ஆரம்பமாகிறது. அந்த ஆரம்பம் எங்க இருந்து வருதுன்னா, இந்த நகோமி மூலமாக வரப்போகுது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்தும். அப்ப அந்த நகோமி சொல்றா, மக்களே சொல்லு, எல்லா விவரத்தையும் சொல்லு, நீ போன காரியங்களும் சொல்லு, போன காரியங்களும் சொல்லுன்னா அவ எல்லாவற்றையும் அடிக்கிட்டா பாருங்க, எல்லாம் சொல்றா பாருங்க. இதுதான் பாருங்க ஒரு குடும்பத்தில் இருக்கணும். கணவன் சில குடும்பங்கள்ல பாத்தீங்கன்னா, கணவன் வெளியே வேலைக்கு போயிருப்பாரு, மனைவி வீட்டுக்குள்ளதான் இருப்பாங்க. வந்த உடனே விசாரிக்கணும், என்னங்க போனீங்களே, போன காரியம்லாம் எப்படி இருக்கு, என்ன ஆச்சு, ஏதாச்சு, ஏன் இவ்வளவு லேட்டு, என்ன விவரம், என்ன ஏதுன்னு கேட்கணும். அதே நேரத்துல கேட்ட உடனே கணவன் நினைச்சேன் அது தகுந்தார் போல பதில சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கணவன் என்ன செய்யணும்? சொல்லுங்க, நான் போன இடத்துல இந்த காரியம் இப்படி நடந்துச்சு, அப்படி நடந்துச்சு, அது அங்க இங்க நம்ம போனது, அதெல்லாம் உண்மையை சொல்லணும். அப்படி சொல்லுகிற ஒரு குடும்பம் தான் ஆசீர்வாதத்துக்கு ஆரம்பமாகிற குடும்பமாய் மாறும். அல்லேலூயா. இன்னைக்கு அநேக குடும்பத்துல எப்படி இருக்கு, கணவன் வெளியே வேலைக்கு போவாரு, மனைவி வீட்டுக்குள்ள இருப்பா. வீட்டுக்குள்ள இருந்துட்டு நல்ல வேலை போயிட்டா, இப்பமாவது போனானேன்னு சொல்லிக்கிட்டு தின்னுட்டு படுத்து உறங்கக்கூடாது. கர்த்தர் சொல்றேன், என்ன செய்யணும்? வேலைக்கு போன கணவனுக்காக, தன் பிள்ளைகளுக்காக, வீட்டுக்குள்ள இருக்கிற மனைவிங்கிறவள் அவங்களுக்காக போராடி ஜெபித்து கொண்டே இருக்கணும். அல்லேலூயா. ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு, ஒரு குடும்பத்தில் ஐஸ்வர்யம் வருவதற்கு, இழந்து போன அத்தனையும் இழந்து போன அத்தனையும் திரும்ப பெறுவதற்கு ஒரு கணவன் ஆசீர்வாதமாக இருக்கணும்னா மனைவி ஜெபிக்கணும். அதே நேரத்தில் பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும்னா
தாயும் தகப்பனும் ஜெபிக்கணும். போனவன் போயிட்டு வருவான், சாயந்தரம் 8 மணிக்கு வருவான் பார்ப்போம் அப்படின்னு பேச நம்ம இங்க உலாவிடப்படாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நீங்க பாருங்க, அதனால சொன்னேன், கணவர் வேலைக்கு போயிருப்பார், மனைவி வீட்டுல தான் இருப்பாங்க. வந்த உடனே என்னங்காச்சு ஏதங்காச்சு நம்ம கேட்கறதுக்கு நிற்போம். கேட்கறதுக்கு நிற்கும் போது அவர் எனக்கு எல்லாம் தெரியும், சோஜா பார்த்துட்டு பேசாங்க வந்துட்டாங்க, நானே டென்ஷன்ல வந்திருக்கேன், அதுக்கெல்லாம் வந்துட்டான் இப்படின்னு சொந்த குடும்பம் விளங்குன்னு நினைக்கிறீங்களா? விளங்குமா? அப்புறம் ஜெபம், மாதாத்தான் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஜெபம். புரியுதா உங்களுக்கு? ஒரு குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ரூத்துவின் நகோமியுடைய சூழ்நிலை கர்த்தர் காண்பிக்கிறார். அதே நேரத்தில் பாருங்க, நிறைய குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்க தெரியுமா? வேலைக்கு போயிட்டு வருவான், வெயிட்டு வந்தோம் அப்படியே அந்த சோபால உட்காந்து பயங்கர வயிறு, அந்த டீயை கொண்டாமா, டீயை கொண்டு கொடுக்கத்தான் செய்வா. அவன் டீயை போட்டுட்டு வர்றதுக்குள்ளாடி அவன் செல்போனை கையில் தூக்கிடுவான். அந்த ஆளை இருந்து ஓப்பன் பண்ணி பார்க்குறவன் தான் அவன். எத்தான் டீ 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 வச்சுட்டு போ, வச்சுட்டு போ, நீ என்னத்தை செஞ்சுருக்கீங்க, வச்சுட்டு போமா, நானே அப்புறம் ஜெபம். அது பாஸ்டர் நாங்கள் போன வாரம் ஃபுல்லாக ஜெபம் பண்ணோம், ஒரு காரியம் நடக்கும். எப்படி நடக்கும்? எப்படி இந்த ஆசீர்வாதம் வரும்? எப்படி இந்த ஆசீர்வாதம் வரும்? சிந்திச்சு பாருங்க. ரூத், அதனால தான் இந்த ரூத்தை பற்றி முதலாவது கொஞ்சம் தான் சொன்னேன். ரூத் எல்லாவற்றையும் இழந்துதான் ஒரு எதிர்பார்ப்போடு வந்தவள். அவளுக்கு மறுபடியும் கர்த்தர் ஒரு ஆசீர்வாதத்தை கொடுக்கணும்னா அங்க நகோமியும் ரூத்து அவ்வளவு ஐக்கியமாக இருக்கணும். கரங்களை தட்டி கர்த்தர் உற்சாகமாக அல்லேலூயா 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 அல்லேலூயா. அதே நேரத்தில் பாருங்க, வீட்டுல இருந்து வெளியே போய் அந்த நல்ல வேலைக்கு போயிட்டு இருக்கிற கணவன் சாயந்தரம் ஒரு 5-6 மணிக்கு வருவாரு. வந்த உடனே இங்க என்ன வாங்க இவ்வளவு நேரம் எங்க போனேன், இவ்வளவு நேரம் உங்க கூட உடனே நேரத்தை வந்துட்டா, அப்ப இப்பதான் வந்துச்சா, இப்பதான் டைம் கிடைச்சிச்சா, அப்ப இவ்வளவு நேரம் எங்க போனீங்க, அவங்க கூட வந்தது யாரு, நான் எல்லாம் கேள்விப்பட்டாச்சு. எல்லாம் சொல்லி பாருங்க, சொல்லி பாருங்களேன். ஆசீர்வாதம் தானா வரும் பாருங்க. வந்தவன் நடைவதாக யார் இருப்பான்? யாருன்னா உடனே இப்படி டாம் டீம் தஞ்சாவூர்னு சொல்லி நின்னோம்னா உங்க கூட வந்தது யாரு? எனக்கு இப்ப தெரியணும், எனக்கு இப்ப தெரியணும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. அவன் என்ன செய்வான்? நான் சொன்னது கேளுமா, எனக்கு ஆபீஸ்ல 1008 வேலை இருந்துச்சு, அதை முடிச்சுட்டு வர டைம், எனக்கு எல்லாம் தெரியும், எந்த ஆபீஸ்ல எனக்கு தெரியும், எனக்கு எல்லாம் சொல்லியாச்சு, ஆளு சொல்லியாச்சு. அப்படி பாத்தீங்களா? அப்புறம் நீங்க ஜெபம் பண்ணா என்ன, ஜெபம் பண்ணாட்டா என்ன? இங்க பாருங்க, ரூத் இடத்துல இந்த நகோமி கேட்கிறா பாருங்க. அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. மேலும் வாசிங்க. பாருங்க, நீ வீட்டுக்கு போகும்போது என்ன செய்யாத, பெருமையா போயிடாத. இந்த நாள் காலவெளியில் ஒன்று புரிஞ்சுக்கிடுங்க, உங்க குடும்பத்துக்கு இந்த 2025ஆம் வருஷம் ஒரு ஆசீர்வாதத்துல வருஷம் தொடங்க போகிறது. எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எத்தனை பேர் எதிர்பார்க்கிறீங்க? எதிர்பார்க்கிற உங்களுக்கு தான் தேவ செய்தி. அல்லேலூயா அல்லேலூயா. இழந்ததை மறுபடியும் தேவன் தரதுக்கு ஆயத்தமாகும் போது, இதுவரை நீங்க எப்படி இருந்தீங்களோ தெரியல, கணவன் மனைவி பிள்ளைகளோட வாழ்க்கையில எவ்வளவு ஐக்கியம் இருந்தோ இல்லையோ எனக்கு அது தெரியாது. ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், அந்த கணவன் மனைவியுடைய ஐக்கியம், ஒருத்தர் ஒருத்தர் புரிந்து கொள்ளக்கூடிய ஐக்கியம். கணவன் கேட்டா மனைவி பதில் சொல்லணும், மனைவி கேட்டா கணவன் பதில் சொல்லணும். அப்படிப்பட்ட ஒரு ஐக்கியம் இருக்கணும். மனைவி கேட்டு இவன் மூஞ்சி மாதிரி அங்க எடுத்துட்டு, இவன் கேட்டு அவன் அங்க மூஞ்சி மாதிரி எடுத்துட்டு இருந்தா அந்த குடும்பம் ஐக்கியமா இருக்காது. எவ்வளவு நாள் ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கவே முடியாது. அல்லேலூயா அல்லேலூயா. பாருங்க, இவன் கேட்கிற மக்கள் என்னாச்சு அப்படின்னு சொல்லும் போது அவர் சொல்ற, அந்த வயல் ஓனர், அந்த வயலுக்கு சொந்தக்காரன், நீ வெறுமையா போறைய, வெறுமையா போயிடாத, உங்க மாமியார் இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட கொண்டு போய் இந்த 6 படி கோதுமையை கொண்டு கொடுன்னு சொல்லி எங்களை தந்து அனுப்புனாருன்னு சொல்லி அவ எல்லா காரியத்தையும் சொல்லிட்டான். அல்லேலூயா 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 அல்லேலூயா. அப்படி கொடுத்த செகண்ட்ல மாமியார் நல்லா புரிஞ்சுட்டா பாருங்க, நல்லா புரிஞ்சுக்கிட்டா பாருங்க. புரிஞ்சதான மாமியார் தான் அடுத்த வார்த்தை சொல்றா, வாசிப்போம். அப்பொழுது அவள், என் மகளே, இந்த காரியம்
என்னவாய் முடியும் என்று நீ அறிய மட்டும் கொஞ்சம் பொறுத்துரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நமக்கு ஒரு ஆசீர்வாதத்தோட வழிவாசல் திறக்க ஆரம்பிக்க போறது. என் மகளே, நீ கொஞ்சம் பொறுத்துரு, நீ கொஞ்சம் பொறுத்துரு, நீ கோபப்படாத பொறுத்துரு, நீ கொஞ்சம் அமைதியாரு. நீ கமல சந்தல நீங்களவரவா என் பிள்ளைய நீ பொறுத்துரு. நீ பட்ட அவமானத்துக்கு ஒரு பதில் வரப்போகுது, பொறுத்துரு. நீ பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு முடிவு வரப்போகுது, நீ பொறுத்துரு. ஒரு ராஜாவத சந்தல நீ கமல அதிரா ரபதல வரவா என் பிள்ளைய ஒரு துக்க நாட்கள் முடிய போகிற ஒரு நாள் வரப்போகுது, கொஞ்சம் பொறுத்துரு. இவ்வளவு நாள் நீ பட்ட கஷ்டங்கள், பாடுகள், வேதனை, காலங்கள் முடிய போற நேரம் வரப்போகிறது, நீ பொறுத்துரு. ஒரு நீ கமல ரபதல சபல வரவா நீ எவ்வளவு அவமானத்தை தாங்கி வந்திருக்கிறாய், இன்னும் கொஞ்சம் பொறுத்துரு, பொறுத்துரு. பாடுகள் வழியா, நிந்தனைகள் வழியா, அவமானத்தின் வழியா வந்தாலும் கொஞ்சம் பொறுத்துரு. ஒரு காரியம் ஜெயமாக முடிய போகிறது, ஒரு காரியம் நலமாய் முடிய போகிறது. விசுவாசிக்கிறவர்கள் கரங்களை தட்டி உற்சாகமாக, ஆண்டவரே, நான் எந்த இடத்துல நான் வெட்கப்பட்டேனோ அதே இடத்துல என் தலை உயர்த்தும்படியாக ஒரு நாள் வரப்போகுது என்று விசுவாசிப்பாயாக. ஒரு காரியம் மாறுதலால் முடியும், மாறுதலால் முடியும். விசுவாசிக்கிற தேவ பிள்ளையே, நீ பயப்படாதபடி கைகளை தட்டி ஆர்ப்பரித்து, என் ஆண்டவர் என்னுடைய காரியத்தை மாறுதலால் முடிய செய்ய போகிறார். இவ்வளவு நாள் பட்ட கஷ்டங்களுக்கு ஒரு வெளிச்சம் எனக்கு வரப்போகிறது. பிரைஸ் கமல சங்கலது ரபதில சமலவதமா. தேவ பிள்ளையே, இவ்வளவு நாள் பட்ட கஷ்டத்துக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. நீ அழுகைக்கு ஒரு முடிவு வரப்போகிறது. ஒரு வேதனை காலம் முடிய போகிறது, ஒரு துக்க நாட்கள் முடிய போகிறது, ஒரு துயர நாட்கள் முடிய போகிறது. நீ எதிர்பார்த்த காரியங்கள் உனக்கு நடக்கத்தான் போகிறது. இவ்வளவு நாள் நினைத்த கண்ணீருக்கு பதில் வரத்தான் போகிறது. ஒரு நான்காவது சமலவதமா. யாரெல்லாம் அவனை நிந்தித்தார்களோ, யாரெல்லாம் அவனை அவமானப்படுத்தினார்களோ அவர்கள் மத்தியில் ஒரு கரம் உயர போகிறது. கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் பொறுத்துரு, கொஞ்சம் பொறுத்துரு. ஹல்லேலூயா. தேவன் உன்மேல் கரிசனையாக இருக்கிறார். தேவன் உன்மேல் நோக்கமாக இருக்கிறார். அவர் உன்னை கைவிட்டது இல்லை, இனி கைவிட போறது இல்லை. உன்னை எடுத்து பயன்படுத்துவார், உன்னை எடுத்து பயன்படுத்துவார். பயப்படாதே. ஒரு கையிலே ஆசீர்வாதம் வரும், நன்மைகள் வரும், எதிர்பார்த்ததை மேலானது வரும். அவரை சமலவரவா ஜி கமலாதிர சங்கல ரந்த நிகழவரவா. என்னவாய் முடியுமோ இனி கவலைப்படாத. இனி என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் பிள்ளைகள் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, என் தொழில் எப்படி இருக்குமோ, என் பிசினஸ் எப்படி இருக்குமோ, என் வருமானம் எப்படி இருக்குமோ, இனி எப்படி இருக்க போகுது எனக்கு தெரியலையே என்று சொல்லி நீ கலங்கி போய் இடத்துல வந்திருக்கலாம். கர்த்தர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுத்துரு. இத்தனை வருஷம் பொறுமையா இருந்த நீ கொஞ்சம் பொறுத்துரு. உன் பிள்ளைகளை நான் ஆசீர்வதிக்கிற காலம் வரப்போகிறது. உன் கணவனுடைய கையை நான் ஆசீர்வதிக்க போற காலம் வரப்போகிறது. உன் பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட போற காலம் வருகிறது. உன் மனைவி ஆசீர்வதிக்கப்பட போற காலம் வருகிறது. உன் பிள்ளைகளை உயர்வு வாழ்க்கையில ஒரு காலம் வரப்போகிறது. எதிர்பார்த்த நன்மைகள், எதிர்பார்த்த ஆசீர்வாதங்கள் ஒரு கையிலே வந்து சேரும்படியாக ஒரு காலம் வரப்போகிறது. அது ஒரு நீ கொஞ்சம் பொறுத்துரு, நீ கொஞ்சம்
சொல்கிற ஒரு காரியம் தான், நீ கொஞ்சம் பொறுத்து. அல்லேலூயா. நினைக்கலாம், நான் இவ்வளவு நாளும் பொறுத்து இருந்திருக்கிறேன், நான் இத்தனை வருஷம் பொறுத்து இருந்திருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் நன்மை செய்வார் 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 செய்வார்னு சொல்லி பொறுமையோடு காத்திருந்தேன். இதுவரை எனக்கு செய்யலை. ஏதோ சின்ன சின்ன காரியங்கள் நடந்துச்சு. நான் எதிர்பார்த்த பெரிய காரியம் ஒண்ணுமே நடக்கல சொல்லி நீங்க கவலைப்படாத. நான் கர்த்தர் சொல்கிறேன், பயப்படாத, கொஞ்சம் பொறுமையா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த தேவனே, இப்பொழுது கைகளை உயர்த்திருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். எங்கள் குடும்பத்தில் ஒரு ஐக்கியம் இல்லை, சமாதானம் இல்லை. ஏதோ நாங்கள் இவ்வளவு நாள் ஓடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த நாள்ல இருந்து ஒரு குடும்பத்தில் ஒரு ஐக்கியத்தை எங்களுக்கு தாரணப்பா. இந்த ரூத்துவும் நகோமி எப்படி ஐக்கியமாக இருந்தார்களோ அதே போல நாங்கள் இருந்து நீர் எங்களுக்கு கொடுத்த உடன்படிக்கையை நாங்கள் மீறாதபடிக்கு அதை நிறைவேற்றவும், அதன் நிமித்தம் எங்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படவும், எங்கள் பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படவும், எங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் எதிர்பார்த்த காரியங்கள் நடக்கவும், எங்கள் குடும்பத்தில் ஒரு குறைவில்லாமல் நடக்கவும் தேவன் எங்களுக்கு கிருபை செய்யும் என்று சொல்லி கேட்கிறார். அத்தனை பேருக்கும் கிருபை செய்கிறார். சபையும் ஆசீர்வதியும். சபையில் ஒரு மனம் காணப்படட்டும், குடும்பத்துக்குள்ள ஒரு மனம் காணப்படட்டும், எல்லாருக்குள்ள ஒரு மனம் காணப்பட்டும், ஒரு ஐக்கியம் காணப்படட்டும். கர்த்தாவே, நீ சொன்ன உடன்படிக்கை வார்த்தையாகி நான் உன்னோடு கூட இருந்து, நான் உன்னோடு கூட இருந்து செய்ய போற காரியம் இனி பயங்கரமாயிருக்கும் சொன்னவரை என்னோடு இருந்து செய்ய போகிறேன். எங்கள் ஜனங்களோடு கூட இருந்து நீ செய்ய போற நல்ல நல்ல காரியத்துக்காக ஸ்தோத்திரம், நல்ல தயவுக்காக ஸ்தோத்திரம். அப்படி செய்ய போற நல்ல தயவுக்காக அப்புறம் நாங்கள் சமாதானமாக பிரிக்கிறோம். தெரியாத நேசர் மாத்திரம் கூட இருந்து எங்களை வழி நடத்தும். நாங்கள் மீண்டும் சந்திக்கும் போது நல்ல செய்தியோடு கேள்விப்பட உதவி செய்யும். அது ஒரு தேவ பாதுகாவல் கூட இருக்கட்டும். இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென்.